பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 952வது நாளை எட்டுகிறது. ஈரானுக்கும் மனித இனத்தின் எதிரிகளாகிய ட்ரம்புக்கும் நத்தியானுகுவுக்கும் இடையே உள்ள அந்த யுத்தம் 80வது நாளை எட்டியிருக்கிறது. இன்றைக்கு பெரிய தலைப்புச் செய்தியாக அமெரிக்காவின் பிரசிடென்ட் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, குடியரசுத் தலைவர் ட்ரம்ப்பு. அதை தலைப்பை மட்டும் படித்து காட்டுறேன், இது உளரலா அறிக்கையான்னு சொல்லுங்க. ஐ ஆம் சேயிங் 2 or 3 days, மேபி ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மேபி ஏர்லி நெக்ஸ்ட் வீக், a limited period of time because we can't let them have a new nuclear weapon, says US President. அதாவது ட்ரம்ப்னோட அறிக்கை எப்படி இருக்குன்னா, யூஎஸ் மே நீட் டு அட்டாக் ஈரானை நிச்சயமாக அடிச்சாகும். அது எனக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மேபி நெக்ஸ்ட் வீக். ஏயா அடிக்கிறேன்னா இந்த டேட்டில் அடிக்க போகிறேன் சொல்லணும், இல்லைன்னா அடிச்சுக்கிட்டு அவன் எப்படி அடி தர்றாங்கிறத பார்க்கணும். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா என்ன? நாளில் உள்ள வரிசைகள் அதை சொல்லியிருக்கேன். இப்படி ஒரு பெரிய உளறல். அதுக்கு ஈரான் உடனே சொல்லியிருக்கு, ட்ரம்போடைய இது அவருடைய உள்ளத்தை பீடித்திருக்கின்ற பீதியின் வயத்தால் அவர் இது மாதிரி உளறுகிறார் என்று சொல்லியிருக்கிறார். ரியலாகவே ஒரு பெரிய உளறலன் தான். நான் படித்தது உங்களுக்கு ஹிந்து பேப்பர் என்ன இன்றைய தினத்தில் உள்ளது. அப்புறம் இவன் ஒரு தாக்குவான் என்பதை நான் 2-3 நாட்களாகவே இந்த காணொலியில் செய்து சொல்லி வருகிறேன். அதில் நேற்று இஸ்ரேலிய வார் கேபினெட் முடிவு பண்ணி 24 மணி நேரத்துக்குள்ளால் தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது அது 30 மணி நேரம் ஆகிவிட்டது. ட்ரம்ப் ஃப்ரைடேல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறார், வரிசை அதுக்கு பிறகு உள்ள நாட்களை சொல்கிறார். ஆனால் வேறொரு செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு தாக்குதல் நிச்சயமாக வருமோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவது என்னவென்று சொன்னால், இஸ்ஃபஹானில் வான்வழி தடையை அதிகமாக்கி இருக்கிறார்கள். அங்கிருந்த முக்கிய சில இன்ஸ்டலேஷன்ஸ் சொல்லக்கூடிய முக்கியமாக வைத்திருந்த பொருட்களை, அதாவது கட்டுமானங்களை அங்கிருந்து அகற்றி இருக்கிறார்கள். வித்தவுட் சைட்டிங் எனி ரீசன். அதுக்கு எந்த காரணத்தையும் சொல்லவில்லை. ஆனால் ஈரான் தெளிவாக சொல்லி இருக்கிறது, இன்னொரு தடவை தாக்கினேன்னா எங்கள் தாக்குதல் கல்ஃப் கண்ட்ரிஸோட நிற்காது, பியாண்ட் தி ரீஜியன், இந்த வளைகுடா பகுதிகளை தாண்டி எங்களுடைய தாக்குதல் வரும் என்று சொல்லியிருக்கிறது. அதுக்கு என்ன பொருள் என்பது ட்ரம்ப் தாக்குதலை தொடங்கினால்தான் தெரியும். அடுத்தது, இந்த வகையில் மிகப்பெரியதொரு செய்தி, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை பற்றி ஆய்வுகளை மேற்கொண்ட யூரோப்பியன் யூனியன் செக்ரட்டரி ஒரு பெரிய எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறார். வெட்டி ஹூப்பர் என்பது அவருடைய பெயர். வெட்டி ஹூப்பர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், 450 மில்லியன் பீப்புள், அதாவது 450 மில்லியன் பீப்புள் உணவு தட்டுப்பாடால் பாதிக்கப்படக்கூடிய வசதி நிலை இருக்கிறது. எவ்வளோ ஒரு பெரிய ஆயுதமாக ஹார்மூஸ் இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்போ இவ்வளவு பெரிய இத்தனை கோடி மக்கள் பட்டினி எதிலிருந்து வருகிறது என்றால், ஹர்மூஸ் நீரணையை ஈரான் கைப்பற்றியதில் இருந்து அந்த அம்மா பேசுது. யூரோப்பியன் யூனியனுடைய ஐக்கிய ஐரோப்பாவினுடைய செயலாளர், அது இந்த வேர்ல்டு இஸ் ஸ்லீப்பிங் இன்டு எ நைட்மேர் ஆஃப் ஃபுட் கிரைசிஸ். இந்த உணவு பற்றாக்குறை, இந்த உணவு நெருக்கடியை இந்த உலகம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். நாம் மிக வேகமாக ஒரு உணவு நெருக்கடியை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். 90 கப்பல்கள் ஐரோப்பாவை நோக்கி ஹர்மூஸ் வழியாக வந்து கொண்டு இருந்தது 5 என குறைந்து இருக்கிறது என்று அந்த அம்மா சொல்கிறது. ஆனால் ஈரான் கப்பம் கட்டி 45க்கு மேற்பட்ட கப்பல்கள் ஹர்மூஸ் வழியாக போயிருக்கிறது. அதற்கான நுழைவு வரி அவர்கள் கட்டிவிட்டார்கள். நாங்கள் இப்போ ஹர்மூஸ் ஸ்ட்ரைட்டில் எப்படி போக வேண்டும் என்பது ஒரு விதியை ஏற்படுத்தி இருக்கிறோம். அந்த விதி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஐஆர்ஜிசியினுடைய பெர்மிஷனோடு
ஐஆர்ஜிசியினுடைய, அதாவது இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ப்ஸ், ஐக்கிய ஈரானின் இஸ்லாமிய பாதுகாப்பு படைகள் வழியாக அவர்களுடைய பாதுகாப்பின் கீழ் நீங்கள் ஹர்முஸை கடக்க வேண்டும் என்று அதை கடந்து போய்கொண்டிருக்கின்றன. இப்போ ட்ரம்புடைய மிகப்பெரிய விரக்திக்கு இன்னொரு காரணம் என்னவென்று சொன்னால், அவர் இந்த ஹர்முஸ் பகுதியில் போட்ட பிளாக்கேட் கொஞ்சமும் எடுபடாத அளவுக்கு ஈரான் செய்துவிட்டது. இப்போ அது ஈரானுக்கு மிகப்பெரிய வருவாயை தருகின்ற ஒரு வழியாக மாறிவிட்டது. இதெல்லாம் பெரிய வருத்தத்தை தந்திருக்கிறது. இப்போ ட்ரம்ப் சாட்டர்டே, சண்டே, மண்டே, நெக்ஸ்ட் வீக் ஆர் நெக்ஸ்ட் மந்த் ஆர் நெக்ஸ்ட் இயர் ஆர் நெக்ஸ்ட் டிகேடுன்னு உளறிட்டு இருக்கார்ல, இது வெளியில் வந்தோடனே காங்கிரஸ்னல் அசஸ்மெண்ட், அதாவது அமெரிக்காவினுடைய பாராளுமன்றம் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறது. அந்த அறிக்கையில் அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 42 யுஎஸ் ஏர்கிராப்ட்ஸ், அமெரிக்காவினுடைய 42 போர் விமானங்கள் ஆஃப் மல்டிபிள் வெரைட்டிஸ், அதாவது நம்ம கையில், அமெரிக்கா கையில் 42 வகை போர் விமானங்கள் இருந்தன. இவை அனைத்தையும் நாம் ஈரானில் பயன்படுத்தினோம். அத்தனையும் அது அழித்திருக்கிறது. அழித்தவை போக மீதியை எடுத்து ரீஇன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு காங்கிரஸ்னல் அசஸ்மெண்ட், டீடைல்டு எக்ஸ்டென்சிவ் ஏர்கிராஃப்ட் கிளாஸஸ், கம்ப்ளீட்டா, அதாவது ஒரு நீண்ட அறிக்கையை, விமான படைக்கு ஏற்பட்ட அறிக்கையை சொல்லி இருக்கிறது. அதுல நம்ம வழக்கமா சொல்ற F-15E, அதே போல F-35A, அதுல F-35Aல இன்னொரு வெரைட்டி இருக்கான், லைட்டனிங் 2 ஏர்கிராஃப்ட், அதையும் அடிச்சிருக்காங்க. அடுத்தது 7KC, அதாவது இந்த ரீஃபியூலிங் யூனிட் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் KC-135, அதுல 10 எண்ணத்தை தாக்கி இருக்கிறார்கள். அடுத்தது E-3 இன்னும் ஒரு ஏர்கிராஃப்ட் வந்திருக்கு. இதெல்லாம் இதுவரைக்கும் நம்ம இந்த ஈராக் வார்ல வெளிப்படுத்தப்படாத ஆயுதங்களாக தெரிகின்றன. E-3 பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 70 ஏர்போன் வார்னிங் ஏர்கிராஃப்ட், அதாவது வானத்தில் வரக்கூடிய ஆபத்தை எச்சரிக்கக்கூடிய இந்த விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்து MQ-9 நம்ம அடிக்கடி சொல்றதா, MC-130, KC-135ம் MC-130ம், அடுத்து 60 HW ஜோலி கிரீன் 2 ரெஸ்கியூ ஹெலிகாப்டர், இந்த இஸ்ஃபகானை போய் தாக்க போகிறோம், அங்கே இருக்க யுரேனியத்தை கலத்த போகிறோம்னு போயிட்டு அடி வாங்கி அவ்வளவு விமானங்களும் கீழே விழுந்து நிறைய அந்த ஒவ்வொரு விமானத்திலையும் இருந்து வெளிப்போந்த 2 விமானிகள் கைது செய்யப்பட்டார்கள். இதெல்லாம் நமக்கு தெரியும். அதில் இருந்து இதில் இப்படியெல்லாம் புது விதமான 60 HW ஜோலி கிரீனு 2ங்கிறது ரெஸ்கியூ ஹெலிகாப்டரா, இதுதான் போச்சு. அதை அன்னைக்கு பிடிப்பட்டவங்களே ஒன்றில் கொல்லணும் அல்லது கொண்டு வரணும்னு 2 நடக்கலை. இவங்க போனதை இதையும் சுட்டு தள்ளிட்டான். அந்த 60 HWவை சுட்டு தள்ளவே முடியாது, அந்த அளவுக்கு பல $மில்லியன் தயாரிக்கப்பட்ட எல்லாம் பீத்திக்கிட்டானுவோம். ஆனால் ஈரான் ரொம்ப ஈஸியாக அடிச்சிருக்கு. 42 வெரைட்டின்னு சொல்லணும். இப்போ நம்ம இதை பார்க்கும்போது இவ்வளோ தான் அடித்தளிருக்கேன்னு. இந்த சமயத்தில் காங்கிரஸ் நல்ல அசஸ்மெண்ட் ஏன் வருது, பாராளுமன்ற அறிக்கை ஏன் வருகிறது? ஏற்கனவே நிறைய வாங்கி கட்டியிருக்கான், திரும்பியும் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே என்று சொல்லி நீ சொல்லிட்டு இருக்காத, இன்னும் வாங்கி கட்டுவோன்னு சொல்கிறாங்க. அதனால தானே இந்த அறிக்கை இந்த சமயத்தில் நியூயார்க் டைம்ஸில் இருந்து எல்லா பத்திரிகையிலையும் பெருசாக ஃப்ளாஷ் ஆகிருக்கு. அடுத்தது ஃபுட் கிரைசிஸ் இந்த உலகத்தை பாதிக்கிறது என்பது மிகவும் வருத்தமான ஒரு செய்தி. இது எதுக்கு இந்த செக்ரட்டரி இப்போ சொல்லியிருக்காங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்காங்க. த வேர்ல்டு ஹாஸ் அலவுட் ஈரான் டு ஹைஜாக் ஹர்முஸ் ஜலசந்தியை ஈரான் கையகப்படுத்துவதற்கு உலகம் அனுமதித்து விட்டது. கழியாதுமா உலகத்துக்கு அதை மீட்ட, அதனால தான் கைவிட்டு விட்டது. உங்களுக்கு ஒரு வழியே இருக்குல்ல, கப்பத்தை கட்டிட்டு டோல் பூத்தை கட்டிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே, அதில் என்ன வீராப்பு உங்களுக்கு? கெட்டவன் போயிட்டு தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய அறிக்கைகள் சொல்லுகின்றன. அதில் அந்த அம்மா ரொம்ப இது பண்ணி, நீங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறீங்க, உலகம் பட்டினியில் வாடிக்கொண்டு இருக்கிறேன்னு நிறைய ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜியை கண்டுபிடிச்சாங்க. சோலாருங்கிறாங்க, அடுத்தது
சன்லைட்டில் இருந்து வரக்கூடிய அந்த சோலார் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஹர்மூஸ் ஜலசந்தி வழியாக வந்த கப்பல்களில் தான் எல்லாத்துக்குமே ஜீவனம் வந்துகிட்டு இருந்துருக்கு. அது வெறும் பெட்ரோல் இல்லை, உணவுப் பொருளுங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய இருக்கு. அடுத்தது ஈரான் ஒரு பெரிய எச்சரிக்கை விட்டு இருக்கிறது. இன்னொரு முறை இஸ்ரேல் அமெரிக்கா தாக்கும் என்று சொன்னால் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு குறையாமல் சண்டையிடுவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். காலிபாபு ஒரு அறிக்கை விட்டிருக்காரு, ஈரான் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள், பட்டினியும் பசியும் அவர்களை தொட்ட விடாமல் நாங்கள் பாதுகாத்து கொண்டு இருக்கிறோம். சைனாவும் ரஷ்யாவும் எங்களுக்கு அந்த விதத்தில் ஹியூமானிட்டேரியன் ஹெல்ப் நிறைய பண்ணுறாங்க. நாங்கள் அந்த மக்கள் விலைவாசி ஏறும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருமே தவிர அவங்களுக்கு உணவு தட்டுப்பாடு அறவே இல்லாமல் பார்த்து கொண்டோம், இன்னும் பார்த்து கொள்வோம் அறிக்கை விட்டிருக்காரு. அதை ஈரான் மக்கள் பெரிய அளவில் வரவேற்று இருக்கிறார்கள். அடுத்தல இஸ்ரேலு வார் கேபினெட்டில் முடிவு பண்ணி ஆச்சு 24 மணி நேரம்னா, நான் 30 மணி நேரம் ஆகிட்டு எதுவும் தாக்குதல் நடந்த மாதிரி தெரியல. அடுத்தது இஸ்ரேலுக்கு எதிராக யூதர்கள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு JDMன்னு பேர், ஜூயிஷ் டயாஸ்போரா மூமெண்ட். அதாவது உலகெங்குமெங்கும் பரவி வாழும் யூதர்களை டயாஸ்போரான்னு சொல்லாங்க, புலம்பெயர்ந்து வாழ்ந்தவர்கள். அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அமைப்புல 46 உறுப்பினர் அமைப்புகள் இருக்கு. வெறும் 46 உறுப்பினர் இல்லை, அமைப்புகள் இருக்கு. அதுல சில அமைப்புகளுடைய பேரு ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஜூயிஷ் லைஃப் ரூட் லட்சியம் என்ன சொல்றாங்கன்னா, யூதர்களுடைய வாழ்க்கை என்பது இஸ்ரேல் என்ற ஜியோனிசம் வளரக்கூடிய சியோனிசத்தை பாதுகாக்கின்ற நாட்டுக்கு வெளியிலே தான் இருக்கிறது, இஸ்ரேலுக்கு வெளியில தான் இருக்கு, சிம்பிளா சொன்னா. அப்போ இந்த டயாஸ்போரால ஜூயிஷ் லைஃப் ரூட்டட் அவுட் சைடு தி ஃப்ரேம்வொர்க் ஆஃப் ஜியோனிஸ்ட் எத்னோ நேஷனலிஸ்ட் கண்ட்ரி. அதாவது யூதர்களுக்கெல்லாம் ஒரு நாடு வேண்டும் என்று தியோடரகஸில் ஏற்படுத்தின அந்த ஜியோனிச நாடு நமக்கு தேவையில்லை. நம்மளுடைய வாழ்க்கை உலகமெங்கும் விரைவி வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு நாடு அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு பல்வேறு விதமான யுக்திகள். எல்லாரும் இராணுவ வீரராக இருக்கணும், எல்லாரும் சண்டைக்கு போகணும், எல்லா எதிரியுடைய குழந்தைகளையும் தாய்மார்களையும் கணக்கின்றி கொலை செய்ய வேண்டும் என்பதிலெல்லாம் நமக்கு உடன்பாடு இல்லை. நம்மை யூதர்களை மிகப்பெரிய மனித இனத்தின் எதிரியாக காட்டுகின்ற வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கை விட்டுருக்கு. அதில் இருக்க அமைப்புகள் பேர் தான் ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஜூயிஷ் வாய்ஸ் ஃபார் பீஸ், இதை நான் அடிக்கடி காணொலியில் சொல்லியிருக்கேன். இது சாதாரண அமைப்பாக தான் தெரியுது. அடுத்தது ராபிஸ் ஃபார் சீஸ்ஃபயர், அதாவது யூத மத குரு பாதிரிகளுக்கு அல்லது மத விற்பனர்களுக்கு வைக்கிற பேரு ராபிஸ். அவங்க தான் பல இடங்கள்லையும் என்ன செய்வாங்க, இந்த ப்ரேயர் எல்லாம் நடத்துவாங்க. அவங்க ராபிஸ் ஃபார் சீஸ்ஃபயர் என்ன ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இது புதுசாக தெரியுது. அடுத்தது இஃப் நாட் நவ், இப்பொழுது இல்லை என்றாலும் எப்பொழுதாவது யூதர்கள் இந்த கூட்டுப்படுகொலை செய்வதிலிருந்து வெளியே வர வேண்டும், இன்னும் ஒரு அமைப்பு, அதுக்கு பேரு இஃப் நாட் நவ். அடுத்தது ஜூஸ் ஃபார் ரேசியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ், அதாவது எல்லா மக்களுக்கும் நியாயம் கிடைக்கணும், எல்லா குலத்தவருக்கும் இனத்தவருக்கும் நியாயம் கிடைக்கணும்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்தது இதையெல்லாம் ஆர்கனைஸ் பண்றது யாருன்னா அமெரிக்கன் கவுன்சில் ஃபார் ஜுடேயிசம். இந்த ஜுடேயிசம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இவங்க பல யூதர்களுக்கு ஒரு நாடு கூடாது, ஏனென்று சொன்னால் அது மசீ வருகிற காலகட்டத்தில் தான் அது உருவாகும். அப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு ஒரு எத்திக்கல் ஃபியூச்சர் வேணும், அதாவது ஒரு ஒழுக்கம் சார்ந்த எதிர்காலம் வேணும். நம்ம ஆயிரக்கணக்கான இன்னைக்கு காசால 72,700 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள், 1,80,000 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை மிகவும் குறைவு என்றுதான் உலகில் உள்ள த டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு பேரை கொலை செய்த பின்னணியில் உள்ள ஒரு வரலாறு நமக்கு வேண்டாம். நமக்கு யூதர்கள் கஷ்டப்பட்டாங்க, வாழ்ந்தாங்கன்னு ஒரு வரலாறு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் எண்ணங்கள் நல்லதாக இருந்தாலும் யூதர்கள் கடைசி காலத்தில் தங்களுடைய புத்தியை காட்டி விடுவார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் நாம் இவர்களுடைய முயற்சியை பாராட்ட வேண்டும். இந்த கூட்டுப்படுகொலையை தினம் தினம் கண்டிக்கிற இந்த அமைப்புகள் மனிதாபிமானம் உள்ள அமைப்புகள் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக அவர்களை நாம்
சொல்வதற்கில்லை. இதெல்லாம் ஒரு பேலன்சிங் ஆக்டாக கூட இருக்கலாம். ஒரு நமக்கு வரக்கூடிய அவப்பேரை நம்ம இப்படியெல்லாம் அமைப்புகளை கட்டி சரி கட்டணுங்கிறது கூட இருக்கலாம். ஆனால் யூதர்கள் இப்படி தங்களுக்கு இஸ்ரேலுக்கு வெளியில் ஒரு நாட்டை ஒரு குடியிருப்பை தேடுகிறார்கள். உலகம் முழுவதும் நீங்கள் வாழலாம். உலகம் முழுவதும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கான். அரபு நாட்டில் இருக்கான், ஈரானில் இருக்கான், எல்லா நாட்டிலையும் இருக்கான். அப்போ ஈரானில் இருந்த யூதர்கள் கடைசியில் காட்டி கொடுத்த வேலையை செய்தது எல்லாம் அவனு தான். இருந்தாலும் அவங்க எல்லாரையும் தண்டிக்கலை. கையங்களவமாக மாட்டினவனை தான் ஈரான் தண்டிச்சு மீதி உள்ள யூதர்கள் இங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. இதுபோல் நாம் உலகம் எங்கும் வாழலாம். அப்போ மகாத்மா காந்திகிட்ட வந்து இஸ்ரேலை பற்றி கேட்கும்போது அவர் தான் சொன்னார், உலகம் முழுவதும் எல்லா மதத்தவரும் வாழ்கிறாங்க. ஒவ்வொரு மதத்தவரும் ஒரு குறுகிய நிலத்தை பிடிச்சிக்கிட்டு அதில் தொங்கிட்டு கிடக்கல. அடுத்தவன் நிலத்தை ஆக்கிரமிச்சுட்டு அதுக்கு படுகொலைகளை நடத்தி கொண்டு ஆயுதங்களை கண்டுபிடித்து கொண்டு ஆயுதங்களை கடன் வாங்கிட்டு வாழலை. எல்லாரும் என்ன செய்தாங்க, அங்கங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே போல் வாழலாமா? இவங்க எதுக்கு தனியாக ஒரு சியோனிசம்ங்கிற ஒரு ஸ்டேட்டை பாலஸ்தீனத்தில் உள்ள மக்களை அடித்து விரட்டி விட்டு தீவிரவாதத்தின் மூலம் அங்கே குடியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதைத்தான் இப்போ இந்த ஜேடிஎம் என்ற ஜூஸ் டயாஸ்போரா மூவ்மெண்ட் சொல்லுகிறது. இது பெரிய வரலாற்று திருப்பத்தை ஏற்படுத்தும் என்பது அல்ல. ஆனால் சியோனிசத்துக்கு கிடைத்த இன்னொரு அடி என்ற வகையில் இந்த 72,700 ஷஹீதுகளும் ஈரானும் ஈராக் ஹிஸ்புல்லாவும் ஹவுத்தீஸும் சாதித்தது. அதுக்கெல்லாம் மேலே ஹமாஸுடைய ஷஹீதுகள் வீரமரணம் அடைந்த தளபதிகள் சாதித்தது. 3 நாளைக்கு முன்னாடி கூட ஹத்தாத் என்பவர் இசதீன் அல் ஆசம் அல் ஹத்தாத் என்று சொல்லக்கூடியவர் ஷஹீதானார். இவர்களெல்லாம் சாதித்தது என்று நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் உலகத்தில் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்கிறது. இந்த யூதர்கள் வந்து எங்கே விட்டாலும் ஒழுங்காக இருக்க மாட்டான் அப்படின்னு. இப்போ ஹிட்லர் பெரிய ஆளாயிட்டான். ஹிட்லரை எல்லாரும் கோட் பண்ணுறாங்க. நான் ஒரு 100 கொஞ்சம் யூதர்களை வாழ விட்டேன். எது தெரியுமா, நீங்கள் தெரிஞ்ச எப்படி இருப்பானு சொல்லி. அடுத்தது நம்ம லெபனானுக்கு வந்தால் ஹிஸ்புல்லா நேற்று டயரிங்காக ஒரு அட்டாக். ரித்வான் போல்சஸ் ஒரு இஸ்ரேலிய இராணுவ முகாமுக்குள்ளால புகுந்து ஒரு பெரிய இராணுவ தளபதியை கொலை செய்து இருக்கிறார்கள். அவருடைய பேரை யாரும் வெளியிடவில்லை, ஆனால் 2 நாட்களில் வரும். அடுத்தது அது அவங்க பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா, அந்த பர்டிகுலர் தாக்குதலுக்கு ஆப்ரேஷன் டூம்ஸ்டே என்ன பெயர் வச்சு ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுக்கு இதை பார்த்த உடனே அங்காங்கே இருந்த இஸ்ரேலிய இராணுவ முகாம்களை கலைத்து விட்டு ஓடி இருக்கிறார்கள். அடுத்தது நிறைய மிலிட்டரி டார்கெட்டை கேப்சர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் மிலிட்டரி ஏரியாக்களை அப்படியே கேப்சர் பண்ணி அந்த ஆயுதங்களை எடுத்து வந்ததா செய்தி இல்லை. இப்போ அதை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவன் இஸ்ரேலுக்கு பேச போனா, வாஷிங்டனுக்கு பேச போனாங்க பாரு யூத பிரதிநிதிகள், நெத்தன்யாஹூ உட்பட. நெத்தன்யாஹூ போகல, மற்றவங்க பேச போனவங்க அங்கே என்ன கேட்குறாங்கன்னா, அமெரிக்காவினுடைய மேற்பார்வையின் கீழ் ஹிஸ்புல்லாவை ஆயுதமற்றவர்களாக ஆக்கணும்னு. ஹிஸ்புல்லா முடியாதுன்னு சொல்லிட்டோம். இனிமே காசாக்கு வந்தால் ஓவர் நைட்டை நேற்று ராத்திரி பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கான். மரண எண்ணிக்கை வரவில்லை. 3 குழந்தைகள் காயம்பட்டதாக இருக்கிறது. இந்த இப்ராஹிம் கலீல் மாஸ்குங்கிறது பள்ளிவாசலுங்கிறது நமக்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலை நேற்று யூத கொடிகளை கொண்டு அலங்கரித்து ஒரு பெரிய டீசெக்கரேஷன் சொல்லக்கூடிய அசிங்கப்படுத்தும் வேலை செய்திருக்கிறார்கள். ஜெனின்லேயோ சில அத்துமீறல்களை செய்திருக்கிறார்கள். இத்தனையும் உலக முஸ்லிம்களின் சார்பில் இஸ்லாமிய இயக்கங்கள் கண்டித்திருக்கின்றன. ஹமாஸும் கண்டித்திருக்கிறது. இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.